ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இணையதளத்தை வந்து கலக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அட்லியோட அடுத்த திரைப்படத்தோட அறிவிப்பு வந்து இப்போ வந்து வெளியே. ஸோ இந்த ஒரு விஷயம் தமிழ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து அட்லி வந்து தமிழ் சினிமாவில் வந்து பிரம்மாண்டமான இயக்குனரில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் அவர் வந்து ஒரு பிரம்மாண்டத்தோட உச்சதமான சங்கருக்கும் வந்து அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுருக்காரு. ஸோ ராஜா ராணி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுத்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து தளபதி விஜயோட தெரி, மெர்சல், பிகில் அப்படின்ட்டு அடுத்தடுத்த திரைப்படங்கள் வந்து எடுத்து ஒரு பிரபலமான இயக்குனராக மாறினார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் பின் வந்து அப்படியே வந்து பாலிவுட் பக்கம் வந்து போனார். ஸோ ஷாருக் கானை வச்சு ஜவான் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கி கிட்டத்தட்ட 1000 கோடி வரைக்கும் வந்து வசூல் வேட்டையை வந்து அவர் வந்து கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம அல்லு அர்ஜுனை வச்சு வந்து பிரம்மாண்டமான படம் வந்து ஒன்று இயக்கி வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைலாம் வந்து செம்ம சூடாக போயிட்டுருக்கு. ஸோ படத்தோட ஒவ்வொரு விஷயம் வந்து ரசிகர்களை ரொம்ப அவளாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து அந்த திரைப்படம் வந்து எவ்வளோ பெருசாக வரப்போகுது அப்படின்ட்டு காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு பக்கம் வந்து பிஸியாக இருக்க அட்லி வந்து இப்போ வந்து நம்மளோட அவருக்கான அடுத்த திரைப்படத்தோட வேலையும் வந்து இப்போ வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதாவது நம்ம அல்லு அர்ஜுனையும் தொடர்ந்து இப்போ வந்து நம்மளோட கேஜிஎஃப் யாஷ் கூட வந்து அவர் வந்து அடுத்த திரைப்படத்தை வந்து சொல்ல போகிறாராம். ஸோ கதை வந்து யாஷுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ட்டும் சொல்லப்படுது. அண்டு இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்களாம். ஸோ சப்போஸ் வந்து இந்த ஒரு காம்பவும் நடந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு 1000 கோடி அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை.